Hey there guys, welcome to Audience Point of View. இன்னைக்கான வீடியோவில் குட் பேட் அக்லி மூவியோட ரிவ்யூ அண்ட் அந்த படம் எப்படி இருக்கு அதுதான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூட பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் அப்போ ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லெட்ஸ் கோ. குட் பேட் அக்லி இந்த படத்துக்கு சரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பிகாஸ் இதுக்கு முன்னாடி என்ன அஜித் சாருக்கு அந்த விடாமுயற்சி அவர் நினச்ச மாதிரி அந்த அளவுக்கு சுத்தமாக போல, அந்த ஃப்ளாப் தான் சொல்லணும். நல்லா இருந்தால் பாதி ஆடியன்ஸ்க்கு அஜித் சாரோட ஃபேன்ஸ்க்கு அந்த படம் வந்து பிடிக்கல. ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு இந்த குட் பேட் அக்லிக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருந்துச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தப்போ இந்த படத்தோட டீசர் வந்துச்சு, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் அதிகமாச்சு. ஒவ்வொரு சாங்ஸாக வந்துச்சு, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ட்ரைலர் வந்துச்சு. அப்போ இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாக இந்த படம் எப்படி இருக்குங்கிற ஒரு ஆர்வம் ரொம்பவுமே ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட போய் ஏப்ரல் 10 இந்த படத்தை போய் நம்ம போய் பார்த்துருக்கோம். ஈவினிங் ஷோ நான் போய் பார்த்தேன். இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட போனதுக்கு இந்த படம் பூர்த்தி செஞ்சுட்டானா படமாங்க அது. அதெல்லாம் ஒரு படமே இல்லை. பயப்படாத பயப்படாதா, அது படமே கிடையாது. அது ஒன் ஆஃப் த பியூரஸ்ட் ஃபேன் பாய் சம்பவம் தான் சொல்லி ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு அந்த படத்துல மாஸ் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அந்த சூப்பர் மூவி ஆஃப் தி இயர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. அஜித் சாரோட ஆக்டிங் எல்லாம் வேற லெவலு. சார் உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும், அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? இந்த படத்தை யாராவது நல்லா இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்க ஜெனரல் ஆடியன்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் பிடிக்காம இருந்து அவங்க நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். மற்றபடி 80% ஆஃப் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் சத்தியமாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நான் ஏகே சாரோட ஃபேன்லாம் கிடையாது, நான் வந்து தளபதி ஃபேன். பட் இருந்தாலும் எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, அஜித் சாரோட பையனை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. அது ஏன் எதுக்கு கடைசியில் அஜித் சார் வந்து அவன் பையனை வெளியே கொண்டு வந்தாங்களா இல்லையா, இதுதான் அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ எல்லாருமே கொடுத்தரோட நீட்டாக பண்ணுங்க. இந்த படத்தில் அஜித் சாரோட பழைய மூவிஸோட பல ரெஃபரன்சஸ் இருக்கு. அது வந்து அது எப்படின்னா செகண்ட் ஹாஃப்ல அது ஒருத்தர் வந்து என்ன ஒரு மலையாள ஆக்டர் வந்து அவரை பற்றி சொல்லுவாங்க. இந்த மாதிரி அஜித் சார் யார் தெரியுமா, இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த சீன் இந்த படத்தோட ஒரு பெரிய ஹைலைட்டாக சொன்னோம். சூப்பராக இருந்துச்சு. நிறையா இந்த படத்தில் மாஸ் மூமெண்ட்ஸ் நிறையா இருக்குன்னு சொன்ன மாதிரி கத்தி 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 முடியல. அந்த அளவுக்கு இந்த படத்தில் மாஸ் மூமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ லைன் வைஸாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஜித் சார் கிட்டதே ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸு. இதுக்கு முன்னாடி மங்காத்தாக்கு அடுத்து மங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு ஃபன்னான அஜித் சாரை இப்போ இந்த குட் பேட் அக்லி படத்தில் தான் பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் காமெடி அங்கங்கே தான் இருக்குது, ரொம்பலாம் இல்லை இந்த படத்தில் காமெடி. அதுவும் அங்கங்கே இருக்கக்கூடிய அஜித் சார் தான் அந்த காமெடியே பண்ணுவார். ஸோ ரொம்பவுமே நல்லா இருக்கும். இதெல்லாம் சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒன் டைம் லாஃபிங் காமெடி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்து த்ரிஷா மேம், அப்பாவை கார்ல இருந்து நடு ரோட்ல தள்ளி விட்டதே அவர் தான். அவங்களுக்கு வந்து கொடுத்துறவோட நீட்டாக பண்ணியிருந்தாங்க, நோ ப்ராப்ளம். அப்புறம் பிரசன்னா சார் அவருமே நீட்டாக பண்ணியிருந்தார். அடுத்து பிரபு சார் அவங்களுமே நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அவங்களோட பையன் இப்போ அவரு தான் சூப்பர் படத்தில், அப்புறம் சலார் படம் அப்படி இப்படி நிறையா படத்தில் அவர் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அவர் இப்போ கொஞ்சம் லீடிங் ஆக்ட்ரஸ் மாதிரி போயிட்டு இருக்காரு. இப்போ கொஞ்சம் எல்லா படத்துலையுமே அவர் போய் கமிட் ஆகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரியா பிரகாஷ் வாரியர் மலையாள ஆக்ட்ரஸ், அவங்களுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்மால் ட்விஸ்ட் படத்தில் இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா வேற யாரையா விட்டானா அப்புறம் சுனில் சாரோட பெர்ஃபார்மன்ஸு சூப்பராக இருந்துச்சு. ரெடன் கிங்ஸ்லி அங்கே ஒரு 2 சீனுக்கு வருவார். 2 சீனில் வந்து நல்லா நீட்டாக காமெடி, அவரோட காமெடி கொஞ்சம் நல்லா சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அடுத்து வந்து ஜாக்கி ஷெராஃப் சாரு, நம்ம ஞாபகம் இருக்கா பேபி ஜான் படத்தில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம்ல. இந்த படத்துலேயே அவர் எதுக்கு இருக்காருன்னே தெரியல. அவர் அந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் இந்த படத்தில் தேவையே இல்லை. அவர் ஒரு தேவையே இல்லாத ஒரு அணி, அவர் தெரியாமல் வச்சுட்டாங்க போல. அர்ஜுன் தாஸ் சார் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இதில் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. இல்லை அர்ஜுன் தாஸ் சார் வர டபுள் ஆக்டு
ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அதுவும் அந்த சாங் அந்த அவரோட இன்ட்ரோவில் வரக்கூடிய அந்த ஒத்த ரூபா சாங்குங்கிறதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி அடுத்து கடைசியில் ஒரு செகண்ட் ஹாஃப் ஒரு லாஸ்ட் 25 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒரு சாங் வரும். அதுவுமே ஸ்க்ரீனில் பார்க்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அண்ட் அதர் திங் சிம்ரன் மேமோட கேமியோ ரொம்ப வருஷம் ஆச்சுல. ஐ மிஸ் யூ. இல்லை, சிம்ரன் மேமோட கேமியோவுமே ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. அது வந்து ட்ரைலர்லேயே காமிச்சிருந்தாங்க அவங்க வராங்கன்ட்டு. அவங்க ஒரு நிமிஷம் 2 சீனுக்கு அவங்க வருவாங்க. அந்த 2 சீனுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் அவங்களுக்கும் அதிர்ச்சியாருக்கும் ஒரு காம்பினேஷன் மாதிரி ஒரு சீன் வரும். நல்லா இருக்கும். ரொம்பவுமே ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஓவராலாக அந்த படம் வந்து வேற மாதிரி அவுட்புட் வந்திருக்கு. அவர் வந்து ஒன்று நினச்சிட்டு பண்ணியிருப்பார். பட் இது வந்த அவுட்புட்டாக இருக்கட்டும் வேற மாதிரி இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சு எண்டிங்கில் முடிகிற வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு. அது கடைசியில் ஒரு 2 மினிட்ஸ்க்கு பக்கம் ஒரு ப்ளூ போஸ்ட்மே இருக்குது. அதெல்லாம் அஜித்சார் அந்தளவுக்கு சிரிச்சாலும் ரொம்ப நாள் வச்சு பார்த்தோம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது அஜித்சாரை பார்க்கறதுக்கு. எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு இந்த படத்துக்கு 5க்கு நான் வந்து 4.2 நான் வந்து ரேட்டிங் நான் வந்து கொடுப்பேன் கண்டிப்பாக. ஸோ அந்தளவுக்கு எனக்கு இந்த படத்தை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நிறைய என்ன ரெஃபரன்சஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் லாஸ்ட் ஒரு கொஞ்சம் நிறைய ரெஃபரன்ஸ் ரொம்பவுமே திணிச்ச மாதிரி ஆகும். திணிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது ஒரே ஒரு மைனஸ். இது மைனஸ்ன்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையுமே கொண்டு வரணும்னு பார்த்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நம்மளுக்கு காட்டிட்டாங்க, வெளிக்காட்டிட்டாங்க. பட் எனக்கு அது அப்படி ஃபீல் ஆச்சு. அவ்வளோதான் இந்த படத்தோட ஒரே ஒரு மைனஸ் இது மட்டும்தான். வேறு எதுவுமே இல்லை. ஜிவி பிரகாஷ் சாரெல்லாம் பிச் எடுத்துட்டாரு மியூசிக்கில். வேற மாதிரி இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ ஓவரால் அந்த படம் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு படமாக தான் இருந்துச்சு. இந்த படம் அஜித்சாருக்கு ஒரு பெரிய கம்பேக்கான படம் தான், அது கண்டிப்பாக சொல்கிறேன். ஐ திங்க் ஸோ இது வந்து இந்த குட் பேட் அக்லி படம் வந்து Day 1 பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் 30 crores பக்கம் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அஜித்சாரோட இதுக்கு முன்னாடி இருக்க படத்துல இதுதான் ஹையஸ்ட் ஓப்பனிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தேன். ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஒரு சூப்பரான வெற்றி படமாக தான் சாருக்கு வந்து அமையும் நானுமே நம்புகிறேன். ஸோ நீங்களும் குட் பேட் அக்லி தியேட்டரில் போய் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, பாய்.